கிளம்பிட்டியா? போலாமா? கோ, எதுக்கா பயந்துருங்கிற நீ? ஆமா, அந்த பொண்ணு நகையெல்லாம் எடுத்துன்னு போய் வச்சுட்டோன்னா அந்த பொண்ணு கல்யாணம் பண்ணாங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க? அக்கா, நீ தேவையில்லாம கவலைப்படாதக்கா. அந்த பொண்ணுக்கு இன்னும் 2-3 வருஷம் கழிச்சு தான் கல்யாணம் பண்ணுவாங்க. அதுக்குள்ளே எல்லாத்தையும் திருப்பி குத்துடலாம். இந்த மாதிரி ஃப்ளாட்டுங்கெல்லாம் கம்மி ரேட்டில் கிடைக்காதுக்கா. வரும்போதே நம்ம வாங்கி போட்டுடணும். இல்லை பின்னாடி நம்ம தான் வருத்தப்பட்டுன்னு இருக்கணும். நீயும் 2 பொண்ணுங்க வச்சுன்னுக்கிறல, எத்தனை நாளைக்கு வாடகை வீட்டிலே இருக்க போகிற? அதனால தான்க்கா நான் சொல்கிறேன், கேட்டுக்கோ. எனக்கு புரியுதுடி எல்லாம், ஆனால் கோ ஒன்றும் ஆகாதுக்கா. வாக்கா, போய் வச்சுட்டு அந்த இடத்த வாங்குற வழியை பார்க்கலாம் வா. ஆமாம், நகைலாம் எடுத்துக்கினியா? எல்லாம் இந்த ஹேண்ட்பேக்கில் போட்டு எடுத்துக்கினேன்டி. அப்புறம் என்னக்கா யோசிச்சுன்னுக்கிறேன் நின்று, வாக்கா போகலாம். சரிதானோ. மேடம், சார் அந்த ஃபைல் ரெடி ஆயிடுச்சான்னு கேட்க சொன்னார். என்ன இவ, ஒரு வேளை காது கேட்கலையோ? மது, மது. நீயா பூஜா? நான் யாரோன்னு நினச்சிட்டேன். ஆமாம், என்னாச்சு? ஏன் இப்படி உட்காந்துட்டு இருக்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. மது, ஒழுங்கா சொல்லுடி. நான் வந்தது கூட தெரியாம என்ன அவ்வளோ யோசனை? அது ஒன்றும் இல்லை பூஜா, இந்த ஆஃபீஸில் சூர்யான்னு ஒரு டிஎல் வந்திருக்கார்ல, அவர் என்னை ஒரு மாதிரி பேசிட்டாரு. இது நான் வந்திருக்க வேண்டிய போஸ்டிங்கை உங்களை போட்டுட்ருக்காங்க அப்படின்னு என்னென்னவோ சொல்கிறாருடி. எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமாயிடுச்சு. அங்கே நிற்கவே இல்லை, நான் உடனே வந்துட்டேன். ஓ, அதான் சோகமா இருக்கியா? லூசு, அந்த ஆள் கிடக்குறான் விடு. அவன் இந்த ஆஃபீஸோட சீனியர். 7 வருஷமா இந்த ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கான். ப்ரமோஷன்னு ஒன்று கொடுத்தா அவனுக்கு தானே கொடுக்கணும். அது அந்த ஆள் கிடைக்கலன்னு போறாம. அதுக்கு நான் என்னடி பண்ண முடியும்? சார் தானே எனக்கு ப்ரமோஷன் கொடுத்து உட்கார வச்சிருக்காரு இந்த சீட்டில். அவரை தான் போய் கேட்கணும். என்ன கேட்டால் நான் எப்படி பதில் சொல்ல முடியும்? மது, அதை பற்றியே யோசிச்சுட்டு இருக்காதடி, விடு. சரி, அந்த ஆள் வேற என்ன சொன்னான்? வேற எதுவும் சொல்லலடி, இதை தான் சொன்னார். சரி விடு, இதுக்கெல்லாம் ஃபீல் பண்ணாத. அப்புறம் மது, முக்கியமான விஷயம், அவன்கிட்ட நீ கொஞ்சம் உஷாராகவே இரு. ஏண்டி? இல்லடி, நம்ம சித்து சார்லாம் நம்ம ஏதாவது தப்பு பண்ணோன்னா இல்லை நம்ம மேலே கோவம் இருந்ததுன்னா ஸ்ட்ரைட்டாகவே சொல்லிடுவார். ஆனால் அந்த ஆள் அப்படி கிடையாது. பின்னாடி இருந்து நம்மளை பற்றி தப்பாக போட்டு கொடுத்து நம்ம வேலைக்கே வேட்டு வச்சிருவான். ஒருத்தன் 7 வருஷமாக ஒரே ஆஃபீஸில் வேலை செய்கிறான்னா அவன் ரொம்ப நல்லவனாக மட்டும் இருந்துட முடியாது. அவன் கொஞ்சம் முதல்ல மாதிரி பின்னாடி இருந்து தாக்குவான். பார்த்து இருந்துக்கோ. என்னடி இப்படிலாம் சொல்கிற? எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குடி. ஒன்றும் கவலைப்படாத, நீ அவனோட சீனியர் ஸ்டாஃப் தானே. இப்போதைக்கு உன்னை அவனால் எதுவுமே பண்ண முடியாது. ஏன்னா உன்னை ப்ரமோட் பண்ணி இந்த இடத்துல உட்கார வச்சிருக்கிறது நம்ம எம்டி சார். அதனால அவனால் ஒன்றுமே பண்ண முடியாது. பட் பர்சனலாக ஏதாவது அட்டாக் பண்ண போகிறான், பார்த்துக்கோ. ஏய், என்னடி இப்படிலாம் சொல்கிற? பயமாக இருக்கு. நீ ஒன்றும் கவலைப்படாத. உன்னை பற்றி பர்சனல் டீட்டெயில்ஸ்லாம் அந்த ஆளுக்கு ஒன்றும் தெரியாதுன்னு நினைக்கிறேன். விட்டு பார்த்துக்கலாம். பூஜா. மது, ஏதாவது ப்ராப்ளம் வந்துச்சுன்னா நான் சார் கிட்ட ஸ்ட்ரெயிட்டாகவே கம்ப்ளைண்ட் பண்ணுறேன். ஆல்ரெடி நீங்கள்லாம் நின்று பேசினதே சார் பார்த்துருப்பாரு, அப்போவே நோட் பண்ணியிருப்பாருன்னு நினைக்கிறேன். ஆனால் அவன் என்ன பேசினான்னு அவருக்கு தெரியாதுல்லடி. இங்கே பாரு மது, பழைய எம்டி வந்து சூர்யா மேலே ரொம்ப நம்பிக்கை வச்சுருந்தாரு. சூர்யா என்ன பண்ணாலும் கேட்க மாட்டார். ஆனால் புது எம்டி அப்படிலாம் இல்லை மது. அவர் எல்லாரையுமே ஒரே மாதிரி தான் ட்ரீட் பண்ணுறாரு. அதனால நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணாலும் கூப்பிட்டு எல்லாரையும் விசாரிப்பார். ஏற்கனவே அந்த சூர்யா மேலே எல்லாரும் காண்டா இருக்காங்க. அதை எல்லாத்தையும் போட்டு உடச்சிட போகிறாங்க. ஒரே ஒரு கம்ப்ளைண்ட் போச்சுனாலே அவன் காலி. எல்லாரையும் அப்படியே தான் டார்கெட் பண்ணுவானா பூஜா? ஆமாண்டி, அவனுக்கு ஒருத்தர் பிடிக்கலன்னா அவங்கள பற்றி தப்பாக எம்டி கிட்ட போட்டு கொடுத்து வேலையை விட்டே தூக்கிடுவான். நான் தான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன்ல, எம்டிக்கு அவன் மேலே ரொம்ப நம்பிக்கைன்னு. அதை வச்சு தான் அவன் ப்ளே பண்ணிட்டு இருந்தான். புது எம்டி கிட்ட அதெல்லாம் செல்லாதடி. நீ ஒன்றும் கவலைப்படாத, அவர் பார்த்துப்பாரு. சரி பூஜா. சரி, நேற்று ஏதோ சார் ஃபைல் கொடுத்தாராமே, அதை கம்ப்ளீட் பண்ணிட்டியான்னு கேட்டு வர சொன்னார். கம்ப்ளீட் பண்ணிட்டேன்டி. நானே எடுத்துகிட்டு போய் கொடுத்துக்கிறேன். சரி, நான் போய் சார்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிவிட்டு கேன்டீன் போகிறேன். அங்கே வெயிட் பண்ணுறேன், மறக்காமல் வந்துடு. சரி பூஜா, நீ போ, நான் வந்துடுறேன். இங்கே தானே வர சொல்லியிருந்தோம், எங்கே இன்னும் காணோம்? பிரியா. சொல்லு மோனி. என்னடி பண்ணிட்டு இருக்க? எவனோ ஒருத்தன் கால் பண்ணா நீங்க வந்து வெயில நிக்க வச்சிருக்கியே, இது உனக்கே நியாயமா இருக்கா? இரு, அவன் வரட்டும், என்ன ஏதுன்னு பேசி தெரிஞ்சுக்கலாம். பிரியா, உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? எவனோ ஒருத்தன் கால் பண்ணி உன்கிட்ட கொஞ்சம் பேசணும், இங்க வந்து நில்லுன்னு சொன்னா வந்துருவியா? மோனி, தெரியாம பேசாத. அவன் கார்த்திக் சாரை பத்தி பேசணும்னு சொன்னான். அப்பயே தெரிஞ்சிச்சு கார்த்திக் ஆஃபீஸ்ல தான் ஒர்க் பண்றான்னு சொல்லி. அது மட்டும் இல்ல, கார்த்திக் சார் பத்தி முக்கியமான விஷயம் உங்ககிட்ட சொல்லணும்னு சொன்னான். அவனுக்கு நான் தான் கார்த்திகை கல்யாணம் பண்ணிக்க போறேன் நல்லாவே தெரிஞ்சிருக்கு. இதெல்லாம் வச்சு கால்குலேட் பண்ணி பார்த்தா அவன் என்கிட்ட கார்த்திகை பத்தி முக்கியமான விஷயம் சொல்ல வரான். இது உண்மைதான். எனக்கெல்லாம் நம்பிக்கை இல்லை பிரியா. மேடம். மேடம், நீங்க தான் பிரியாவா? நான் தான் பிரியா. எனக்கு கால் பண்ணது நீதானா? ஆமாம் மேடம், நான் தான் கால் பண்ணியிருந்தேன். என் பேர் சூர்யா. நான் கார்த்திக் சாரோட ஆஃபீஸில் தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். முன்னாடி இருந்த எம்டிக்கு கூட என்ன நல்லா தெரியும் மேடம். அப்படியா? சரி, என்ன விஷயம்? எதுக்கு என்ன கால் பண்ணி வர சொல்லியிருந்தேன்? மேடம், கார்த்திக் சார் பற்றி நான் உங்ககிட்ட முக்கியமான விஷயம் சொல்லணும் மேடம். இதை தானே ஃபோன்லேயும் சொன்னேன். இப்போ சொல்லி என்ன விஷயம்னு.
எங்க ஆஃபீஸ்ல புதுசா ஒருத்தவங்க ஜாயின் பண்ணியிருக்காங்க. அவங்க பேரு மது. ஆ தெரியும் தெரியும். மேடம், அவங்கள கார்த்திக் சார் ஒன் சைடா லவ் பண்றாருன்ட்டு கேள்விப்பட்டேன் மேடம். ஏய், எங்க வந்து என்ன பேசிட்டு இருக்க? உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கே? எதுக்கு இப்படிலாம் பேசிட்டு இருக்க? கார்த்திக் ஒரு பொண்ணை லவ் பண்ணுவானா? தப்பு தப்பா புரிஞ்சுட்டு மென்டல் மாதிரி உளராத. மேடம், நான் உண்மையை தான் மேடம் சொல்றேன். நான் கேட்டு விசாரிச்ச வரைக்கும் எல்லாமே உண்மைதான். கார்த்திக் சார் அந்த பொண்ணை ஃபாலோ பண்ணிட்டு பின்னாடியே போய் அவங்க வீடெல்லாம் கண்டுபிடிச்சிருக்காரு மேடம். ஒரு முறை 2 முறை இல்லை மேடம், 4-5 முறை அவங்க வீட்டுக்கு ஃபாலோ பண்ணி போயிருக்காரு. நீ சொல்றதெல்லாம் எங்களால நம்ப முடியாது. மேடம், பழைய எம்டி சார் இருந்தாரு, அவங்க பொண்ணு தானே நீங்க? ஆமா, அதுக்கு என்ன இப்ப? உங்க அப்பா கிட்ட போய் கேளுங்க, மது வேலைக்கு சேர்றதுக்கு யார் வந்து ரெக்கமெண்டேஷன் பண்ணாங்கன்னு சொல்லி அவரே சொல்லுவாரு. நீ என்ன சொல்ற? ஆமா மேடம், நான் உண்மையாக தான் சொல்றேன். மதுவை இந்த வேலையில ரெக்கமெண்டேஷன் பண்ணி சேர்த்து விட்டதே கார்த்திக் சார் தான். அப்போ அவளும் கார்த்திகை லவ் பண்றாளா? இல்ல மேடம், கார்த்திக் சார் அவங்கள லவ் பண்றாங்கன்றதே அவங்களுக்கு தெரியாது. இந்த விஷயம் எனக்கு தெரிஞ்ச உடனே நான் உங்ககிட்ட தான் சொல்லணும்னு வந்தேன் மேடம். ஏன்னா சித்து சொன்னாரு நீங்க தான் கார்த்திக் சாரை கல்யாணம் பண்ணிக்க போறீங்களாம். அதனால தான் மேடம் உங்ககிட்ட சொல்லலான்னு வந்தேன். நீங்க இப்பவே என்ன ஏதுன்னு விசாரிச்சுக்கோங்க மேடம். நான் சொல்றதுல உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா நீங்க ஆஃபீஸ்ல வந்து விசாரிச்சு பார்த்துக்கோங்க. அது மட்டும் இல்லை மேடம், என்கிட்ட ஒரு ஆதாரமும் இருக்கு. அதை நான் உங்களுக்கு வாட்ஸ்அப்ல அனுப்பி விடுறேன். என்ன ஆதாரம்? அந்த பொண்ணு டெய்லியும் வீட்டுக்கு போகும்போது கார்த்திக் சார் அவங்க கேபை ஃபாலோ பண்ணி போறாரு மேடம். அவங்க சேஃபா வீட்டுக்கு போயிட்டாங்களான்னு பார்த்துட்டு தான் ரிட்டர்ன் வராரு. அது எல்லாமே சிசிடிவியில் ரெக்கார்ட் ஆயிருக்கு. இதெல்லாம் பார்த்துட்டு தான் மேடம் கன்ஃபார்மாக சொல்கிறேன். ஆஃபீஸில் எவ்வளோ ஸ்டாஃப்ஸ் எல்லாம் ஒர்க் பண்ணுறாங்க மேடம். ஆனால் எம்டி அவங்க யாரையும் இவ்வளோ பாதுகாப்பாக பார்த்துக்கிறது இல்லை. இவங்களுக்கு மட்டும் இவ்வளோ கேர் கொடுத்து பார்த்துக்கிறாருன்னா அப்போவே எனக்கு புரிஞ்சிச்சு மேடம். சரி, அதை உடனே என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பி வை. ஓகே மேடம், அனுப்பிடுறேன். அப்புறம் அந்த ஆஃபீஸ்ல டெய்லி என்னென்னலாம் நடக்குது, முக்கியமா கார்த்திக்கும் அந்த பொண்ணையும் பத்தி என்ன விஷயமா இருந்தாலும் எனக்கு கால் பண்ணி சொல்றேன். சரிங்க மேடம். மேடம், இதால எனக்கு எதுவும் பிரச்சனை வந்துடாம பார்த்துக்கோங்க. அந்த ஆஃபீஸ்ல உனக்கு எல்லா சலுகையும் கிடைக்கும், ஒன்றும் கவலைப்படாத. எனக்கும் கார்த்திக்கும் கல்யாணம் ஆனதுக்கப்புறம் அந்த ஆஃபீஸை நான் தான் பார்த்துப்பேன். அதனால தான் சொல்கிறேன், எக்காரணத்து கொண்டும் உனக்கு பிரச்சனை வராது. ஆனால் அங்கே நடக்கிறது எல்லாமே எனக்கு தெரிஞ்சாகணும். சரிங்க மேடம், நான் வரேன் மேடம். கிளம்பு. ஏய் பிரியா, இந்த கார்த்திக் சரியான ரோபோன்னு நினச்சேன். ஆனால் என்ன நான் வேலை பார்த்துருக்கான் பார்த்தியா? சி, கார்த்திகை நான் ரொம்ப நல்லவன் நினச்சேன். ஆனால் இவனும் ச்சே. இங்கே பாரு பிரியா, இப்போ இதெல்லாம் முக்கியம் இல்லை. அடுத்து என்ன பண்ண போகிறோம் அதை யோசி. மோனி, இதை உடனே மாமா கிட்ட சொல்லி ஆகணும். அத்தை கிட்ட சொன்னா காதில் கூட வாங்கிக்க மாட்டாங்க. மாமா கிட்ட சொல்லி தான் இதுக்கு ஒரு முடிவு கட்டணும். ஆனா உங்க புள்ள ஒரு பொண்ணை லவ் பண்றாருன்னு எப்படி போய் அவர்கிட்ட சொல்ல முடியும்? அப்படியெல்லாம் ஸ்ட்ரெயிட்டா சொல்லக்கூடாது மோனி. அது எப்படி சொல்லணுமோ அப்படி நான் சொல்றேன். என் கூட வா, போலாம். சரி. அவளை பார்த்த அன்னைக்கே நான் யோசிச்சேன், ஒண்ணுமே இல்லாம ஒரு பையன் ஒரு பொண்ணுக்கு எப்படி சப்போர்ட் பண்ணுவான்னு. கார்த்திக், நீ நம்பிக்கை துரோகி. நான் உன்னை விடவே மாட்டேன்.